சிறை ரத்தம் இருக்கக்கூடிய பகுதியை வலது புறம் வேணும். சரியா? வலது புறத்தில் மேலே இருக்கக்கூடியதை ஆர்டிக்யூல் அப்படின்னாங்க. இதுதான் ஆர்டிக்யூல் கீழே இருக்கக்கூடியதை வென்ட்ரிக்கிள் அப்படின்னாங்க. அதே மாதிரி இதனுடைய இடது புறம் ஆர்டிக்யூல், இது வலது ஆர்டிக்யூல், இது இடது ஆர்டிக்யூல். இது வலது வென்ட்ரிக்கிள், இது இடது வென்ட்ரிக்கிள். இதயத்தில் மேலே இருக்கக்கூடிய 2 ஆர்டிக்யூலுமே அந்த ரத்தத்தை வாங்கும். இதயத்தில் கீழே இருக்கக்கூடிய 2 வென்ட்ரிக்கிள் ரத்தத்தை என்ன பண்ணலாம்? கொடுக்கணும். சரியா? அந்த வலது ஆர்டிக்யூலுக்கு வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே ஒரு வால்வு இருக்கும். அதுதான் வந்துட்டு வீட்டு மாதிரி இருக்குது, தகனம் மாதிரி இருக்குது. இந்த வாழ்வுக்கு பேர் என்னன்னா மூவிதல் வாழ்வு. என்ன மூவிதல் வாழ்வு? சிறையிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் ஒரு லிட்டர் வந்து வருது அப்படின்னா ஒரு செகண்டில் 1 லிட்டருமே தவறு விட முடியாது. உங்களுக்கு 80 மில்லி போகும், இது 20 மில்லி மெதுவாக போகும். சரியா? ஸோ அந்த பணியை செய்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவோம் இந்த மூவிதல் வாழ்வு. ரெண்டாவது, இந்த ஆர்டிக்கிலிருந்து வென்ட்ரிக்கிள் விழுந்த ரத்தம் திரும்பவும் என்ன ஆகுது? ரிட்டைன் ஆகாமல் பாதுகாக்கும். விழுந்தது என்ன ஆகும்? ரிட்டைன் ஆகாமல் பாதுகாப்பு தான் இந்த வாழ்வு. சரியா? இங்கே விழுந்தவங்களாம் என்ன பண்ணுவோம்? இந்த இந்த வாழ்வு பேர் வந்து நுரையீரல் சிறை அப்படின்னாங்க. இது பேர் என்னது? நுரையீரல் சிறை. நுரையீரல் சிறை அப்படின்றது நுரையீரலுக்கும் இந்த இதயத்துக்கு இடையே உள்ள வாழ்வு. சரியா? ஆக்சிஜன் அவங்க கலக்கும். ஆக்சிஜன் கலந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நுரையீரல் கம்பெனி வழியாக இதயத்துக்குள்ள திரும்பி. சரியா? இப்போ இதயத்துக்குள்ள கம்பெனி வழியாக திரும்பி எந்த பகுதிக்கு வந்து இதயத்தினுடைய இடது பக்கத்தின்படி ஆர்டிக்கிள் வந்துடும். சரியா? இந்த ஆர்டிக்கிள் விழுந்தோம்னா அந்த ரத்தம்ல இடது வென்ட்ரிக்கிள் வரும். அந்த இடது ஆர்டிக்கிளுக்கு இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையிலே ஒரு வாழ்வு இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஈவிதல் வாழ்வு. அது பேர் என்னது? ஈவிதல் வாழ்வு. இதே அதே மாதிரி பண்ணிடலாம். இவ்வளோ ரத்தத்தை திரும்ப பின்னோக்கி செல்லாமல் அது தடுக்கும். சரியா? இதயத்துல வந்து போகிற மட்டும் அவனுடைய அந்த கீபோர்டைய வடிவம் பெருசாக இருக்கும். போக போக என்ன நரம்பு செலுத்தாங்க. எதுபடியா நரம்பு செலுத்தது அந்த ரத்த குழாய்கள் சின்ன சின்னதாக போக போக என்ன ஆகிடும்? பெருசாக இருக்கும். பெருசாக போனால் எவ்வளோ நரம்புகள் இருக்கோ அவ்வளோ நரம்புகள் வழியாக ரத்தம் என்ன பண்ணும்? போகும்.